இன்னைக்கு நாங்க எல்லாரும் அத்தை வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து 2 டேஸ் ஆயிடுச்சு. சரி பார்த்துட்டு போலாம்னு சொல்லி தான் வந்தோம். தம்பிக்காக ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பொருள் இன்னைக்கு தான் வாங்க முடிஞ்சது. சோ அதையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நடந்து போனாலே வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது வாக்கிங் போன ஞாபகம் தான் வருது. இதே மாதிரி தான் வாக்கிங் போயிட்டு வந்து சாப்பிடுவோம். இங்க வந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் வந்து எப்பவுமே பணியாரம் தான் சாப்பிடுவேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கடையிலேயே தான் சாப்பிடுவோம் அங்க இருக்கும்போது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் கடையில சாப்பிடுறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. சொல்ல போனா நான் எங்க வீட்டுல இருக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி என் மேரேஜுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஒன்றே தான் கடையில், அதுவும் நைட்டு மட்டும்தான் புரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி தான். அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கும். எங்கள் அம்மா வேலை முடிஞ்சு கையோடய வாங்கிட்டு வருவாங்க. நல்லா சூடாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருக்கும், நல்லா உள்ள இருக்கும், நல்லா தூக்கமும் வரும் அந்த அன்னைக்கு. எனக்கு என்னமோ நாங்கள் மட்டும் மாறின மாதிரி தோணல. இந்த காலங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு தான் வருது. ஏன்னா எல்லாருமே இப்போ கடையில் சாப்பிட அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தீனாக்கு ஜிம்முக்கு டிஷர்ட் இல்லைன்னு சொன்னாங்க. அதே எடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் தம்பிக்கு என்ன பொருள் வாங்கினேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்களும் முடிஞ்ச கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.